சான்றோர் பெருமக்களே, தொல்காப்பிய தொண்டன் கலைமாமணி முனைவர் பா. பத்மநாபனின் அன்பு வணக்கங்கள். நாம் பழமொழி 400 என்ற 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய இந்த நூலில் உள்ள வெண்பாக்களை வரிசை முறையாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் முன்றுரை அறையனார் இப்போது கல்வியின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி வருகிறார். அந்த வகையில் நாம் இப்போது அந்த கல்வியின் பெருமைகளை எடுத்துச் சொல்கின்ற பாடல்களை பார்த்து வருகின்ற வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் 5வது பாடல். கேள்வியின் சிறப்பு கற்பதை காட்டிலும் கேட்டு தெளிவு பெறுதல் சிறப்பு என்பதை இந்த வெண்பா வற்புறுத்துகிறது. முதலில் வெண்பாவை பார்க்கலாம். உணர்கினிய இன்னீர் பிரிது உழி இல் எனும் கிணற்றகத்து தேரை போல் ஆகார். கணக்கினை முற்ற பகலும் முனியாது இனிதோதி கற்றலிற் கேட்டலே நன்று. அதாவது தேரை நினைத்து கொள்ளுவோம். என்ன நினைத்து கொள்ளும் என்றால், நாம் குடியிருக்கின்ற இந்த கிணற்றில் உள்ள நீர்தான் மிக நல்ல நீர், பிற இடங்களில் இந்த மாதிரி நீர் கிடைக்காது என்று தேரை நினைத்து கொள்ளுமாம் என்று தேரை. அதாவது இந்த நாட்டுப்புற பழமொழி ஒன்று இருக்கு, குண்ட சட்டியில் குதிரை ஓட்டுவார் என்று. தான் இருக்கின்ற இடமே சொர்க்கம் என்றும், தான் உண்கின்ற உணவே பெரிது என்றும், தான் படிக்கின்ற நூலே பெரிது என்றும் நினைப்பவர் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை சுட்டிக்காட்ட இந்த கிணற்று தவளை போல் என்ற பழமொழியும் இருக்கும். அந்த கிணற்றை தவிர அந்த தவளைக்கு வேறு உலகம் தெரியாது. அந்த வகையில் இங்கு தேரை ஏறக்குறைய அதே இனத்தை சேர்ந்தது தேரை. தேரை என்ன நினைத்து கொள்ளுமா, நாம் உண்பதற்குரிய இனிமையான நீர் நாம் வாழ்கின்ற இந்த கிணற்றில் மட்டும்தான் உள்ளது, பிற இடங்களில் இல்லை என்று நினைத்து கொள்ளுமோ. அதுபோல கணக்கினை முற்ற பகலும் முனியாது இனிதோதி, அதாவது கணக்கினை நூலை, இந்த அதாவது நூலினை முற்ற பகலும் முனியாது இனிதோதி, திரும்ப 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 அந்த ஒரே நூலை படித்து கொண்டு அதையே எண்ணிக்கொண்டு அதையே சிந்தித்து கொண்டு இருப்பதை காட்டிலும் கற்றலில் கேட்டலே நன்று. அவ்வாறு கற்பதை விடவும் ஒருபடி பல்லோர் நல்லோர்கள் கல்விமான்கள் சிறந்த கல்வியாளர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துரைகளை கேட்பது மிகவும் இனிதானது, மேலானது, நன்று என்று இங்கே இந்த பழமொழி 400 பாடல் விளக்குகிறது. அதாவது வள்ளுவன் சொன்னான், கேள்வி என்ற ஒரு அதிகாரமே வைத்திருக்கிறான் வள்ளுவன். அந்த ஓர் அதிகாரத்தில் முதல் குறள் என்று நினைக்கிறேன், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று கூறுவார். செவிச்செல்வம் என்பது நாம் கேட்கின்றவற்றை தெளிவாக உள்ளே வாங்கி அவற்றை நினைவில் நிறுத்தி கொள்வதுதான் கேள்வி செல்வம். அந்த கேள்வி செல்வத்தை நாம் பெற்றிருந்தால் நமக்கு மிகவும் நல்லது. இந்த அடியனுடைய கருத்து, இந்த கண்ணோட்டம் என்ற அதிகாரமும் கேள்வி என்ற அதிகாரமும் வள்ளுவருக்கு தொல்காப்பியரால் கொடுக்கப்பட்ட கொடை என்று எண்ணுகிறேன். அடியேன் எண்ணத்தில் அவ்வாறான கருத்து உள்ளது. காரணம், தொல்காப்பியரை வள்ளுவர் அப்படியே பின்பற்றியவர். தொல்காப்பியர் பொருள் அதிகாரத்தின் 6வது இயலாகிய மெய்ப்பாட்டியல் என்ற அதிகாரத்தில் என்ற இயலில் 6வது இயலில் 3வது அதிகாரமான பொருள் அதிகாரத்தில் 6வது இயலான மெய்ப்பாட்டியலின் இறுதி நூற்பா நமக்கு இந்த வகையில் மிக தெளிவாக சொல்லுவார் தொல்காப்பியர். அதாவது அவர் கொடுக்கின்ற சரியான விளக்கம், அதாவது நாம் கண்ணையும்
செவியையும் எப்படி பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை அவர் தெளிவாக எடுத்து கூறுகிறார். ஒருவன் தன்னுடைய கண்ணையும் செவியையும் கண்ணையும், ஆங்கிலத்தில் கூறப்படும் ஆடியோ விஷுவல் என்று கூறுவார்கள். அந்த வகையில் இந்த நூற்பா மெய்ப்பாட்டியலுக்காக மட்டும் சொல்லப்பட்ட நூற்பா இல்லை, நம் வாழ்க்கைக்காகவும் சொல்லப்பட்ட நூற்பா. கண்ணினும் செவியினும் திண்ணிதின் உணரும் உணர்வுடை மாந்தற்கல்லது தெரியின் நன்னய பொருள்கொள் எண்ணருங்குரைத்தே என்று கூறுவார். அதாவது ஒருவன் தன்னுடைய கண்ணையும் தன்னுடைய செவியையும், நான்காவது அறிவு ஐந்தாவது அறிவு, கண்ணையும் செவியையும் தெளிவாக திறமையாக நன்றாக பயன்படுத்துவான். ஆனால் அவன் வாழ்க்கையில் தெளிவு பெற்று முன்னேறி விடுவான் என்பதும் இந்த மெய்ப்பாட்டியல் நூற்பாவுக்கான பொருளாக கொள்ளலாம். அதுதான் உண்மையான பொருள். கூர்மையான பார்வை, நுட்பமான கேள்வி, இவை இரண்டும் இருந்தால் மிகச்சிறந்த அறிவாளியாக திகழ்வான். எனவே கேள்வி செல்வம் என்பதை வள்ளுவர் இந்த கண்ணினும் செவியினும் திண்ணிதின் உணரும் என்ற அந்த நூற்பாவை நுணுகி நோக்கி இருக்கிறார். அந்த நுணுகி நோக்கியதன் விளைவாகத்தான் கண்ணோட்டம் என்றும் கேள்வி என்றும் 2 அதிகாரங்களை படைத்திருக்கிறார் வள்ளுவர். அந்த வகையில் இந்த வெண்பா திரும்ப 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 ஒரே நூலை படிக்காமல் படித்தவர்கள் வாயிலிருந்து வருகின்ற நல்ல விரிவுரைகளை, நல்ல சொல்லாடல்களை, நல்ல உரையாடல்களை கேட்டு கேட்டு உங்களை அறிவை விரிவுபடுத்தி கொள்ளுங்கள். இந்த கிணற்று தவளை போல் இருக்காதீர்கள். அறிவை பெருக்கு அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு உலகை என்று கூறுவார் எங்கள் ஊர் கவிஞர் பாரதிதாசன். அந்த வகையில் அறிவை பெருக்குவதற்கும் விசால பார்வையால் உலகை விழுங்குவதற்கும் கேள்வி செல்வம் மிக இன்றியமையாதது. அந்த வகையில் இந்த பாடல் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். உணர்கினிய எண்ணீர் பிரிதுழி இல்லென்னும் கிணற்றகத்து தேரை ஆகார் கணக்கினை முற்றப்பகலும் புரியாது எளிதோதி கற்றலிற் கேட்டலே நன்று. என்ற வகையில் படிப்பதை திரும்ப திரும்ப ஒரு நூலை படிப்பதை விட வல்லார்வாய் கேட்டுணர்கள் என்று உரையாசிரியர் சொல்வார்கள். சொல்லிக்கொண்டே தொல்காப்பியத்திற்கு உரை எழுதி வருகின்ற உரையாசிரியர் இளம்போர்ணன், நச்சினார்கனி, சேனாவரையர் போன்றவர்கள் இறுதியில் மேலும் இது பற்றி வல்லார்வாய் கேட்டுணர்க என்பார்கள். வல்லார்வாய் கேட்டுணர்கள் என்றால் அது பற்றி நன்கு தெரிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்று கூறுவார்கள். அதே போல வந்த வழி கண்டுகொள்க என்றும் சொல்வார்கள். அந்த வகையில் நல்ல படித்த அறிஞர்களின் சொற்பொழிவை அல்லது அவர்களின் விளக்கத்தை கேட்பது மிக மிக நன்று. திரும்ப 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 படித்து கொண்டிருக்காமல் ஒரே நூலை, ஒரே பல்துறை அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் கேள்வி செல்வத்தை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்பார் ஞானசம்பந்தர். இவர்கள்தான் கற்றல் கேட்டல் இரண்டுமே இருக்க வேண்டும். அந்த கேட்டல் என்பதை இங்கே இந்த வெண்பா வற்புறுத்துகிறது. அந்த வகையில் இப்போது நாம் என்ன இந்த வெண்பாவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வெண்பாவில் எடுத்தாள்கின்ற பழமொழியை கிணற்று தவளை போல் இருக்காதீர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். கற்றல் கேட்டல் நன்று என்பதையும் பழமொழியாக வைத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் நாம் நம்முடைய கேள்வி செல்வத்தை பெருக்கி நம்முடைய அறிவை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த அறிவு உலகை ஆள்கின்ற அறிவாக மாறும், நம்மை உயர்த்துகின்ற அறிவாக மாறும் என்பதை இங்கே நமது முன்னுரை அறையினார் எடுத்து சொல்கிறார். அந்த வகையில் இந்த நிலையில் நாம் நம்முடைய படிப்பறிவை பெருக்கிக் கொள்வதற்கு கேள்வி செல்வத்தையும் நம்முடைய அறிவை படிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அறிவை மேல் மேலும் வளர்த்து கொள்வதற்கு கேள்வி செல்வம் நமக்கு உறுதுணையாக அமையும் என்பதை இந்த வெண்பா மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது என்று கூறி, மீண்டும் உங்களை அடுத்த வெண்பாவில் சந்திக்கிறேன் என்று கூறி, அடியேன் இப்போது இந்த அளவில்
இந்த விளக்கத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.